ரோலிங். ஐயா வணக்கம். வணக்கம். நீங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம் சொல்லலாம். ஆண்டு கொடுத்த பாக்கியம். உங்களாம் நிறைய ஸ்கிரீனில் பார்த்துருக்குறோம். இப்போ உங்களோட ஒர்க் பண்ண இதே டைலாக் தான் நான் சிவாஜிகிட்ட சொன்னேன், சிவகுமார் சொன்னேன். நீங்க எங்கிட்ட சொல்றீங்க? அந்த அளவுக்கு அவங்க அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. சரி, இருந்தாலும் சரி, ஓகே. வயசுல மூத்தவங்க ஒரு முறையில் நீங்கள் போட்ட பாதையில் நாங்கள் வந்துட்டு இருக்கோம், அவ்வளோதான். நம்ம நீங்கள் விதைச்ச விதைகள் நாங்கள்லாம். அதனால இப்போ சின்னதாக வீரத்திறமைக்காக ஒரு சின்ன ஒரு பேசுறீங்க. ஓகே. அதாவது நீங்கள் நடிகர்னு எல்லாருக்கும் தெரியும். சரி, எங்களுக்கு செட்டு அவங்க ஸ்க்ரீனில் நிறைய பார்த்ததுனால நடிகர் தெரியும். எங்களுக்கு அடுத்த ஒரு ஜெனரேஷன் உங்களுக்கு நடிகர் தான் தெரியும். அந்த இயக்குனர்னா உங்கள் ஜெனரேஷன் நடிகர் தெரியும். ஏன்னா இயக்குனருக்கு உங்களுக்கு வேறு பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். நடிகராக வேறு பேர் இருக்கீங்க. நீங்கள் இயக்குனராக எப்படி வந்தீங்க? இயக்குனர் ரிப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. எப்படி இந்த பாதி பண்ணிருக்கீங்க? அது மட்டும் சின்னதாக ஒரு இது சார். நான் சினிமாவுக்கு ரைட்டராக அப்புறம் டைரக்டர் ஆகி அப்புறம் தான் நடிக்கிறேன். நான் டைரக்டர் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு என் மூஞ்சி தான் தெரியும். என் மூளை அது எதாவது இருக்குதான்னு எனக்கு முந்தி இருக்கிற தலைமுறையோ அல்லது என் படங்கள் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க. என்னுடைய முதல் படம் ரோசா புரோக்காரி, அப்புறம் கல்தூர். அதை சினிமாவுக்கு வர்றதுக்காக நான் நட்ட மேஜர் சுந்தரராஜனுக்கு நான் நாடகம் எழுதி சிவாஜி மனசில் நினைச்சு எழுதினேன். அப்போ ஐ வாஸ் டீச்சர் இன் பச்சி பாஸ். சினிமாவுக்கு வரணுங்கிறதுக்காக வாத்தியார் வேலை வாங்கினேன். சினிமாவுக்கு வரணுங்கிறதுக்காகவே நாடகம் எழுதி அதில் வருவோம். நம்ம யார்கிட்ட போய் சான்ஸ் கேட்டோம்னா கேட்லேயே நின்று தள்ளிடுவானுங்க. நடிக்க போனால் கேட்டிலேருந்து வெளியே தள்ளிடுவானுங்க. கதை சொல்ல போனனாலும் முழுசா கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது. நம்மளை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரே இன்னைக்கு சின்ன திரையை ஒரு ப்ரூவ் பண்றதுக்கு படங்களுக்கு பல பேர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த மாதிரி அப்ப எங்களுக்கு நாடகம் ஒண்ணுதான் இருக்கு. ஸோ அதனாலதான் மேஜர் சுந்தரராஜன் சிவகுமார் தான் ஐடியா கொடுத்தாரு. நீ போய் செந்தாமரைக்கு தான் ஒரு நாடகம் எழுதியிருந்தேன், நீங்க மேஜருக்கு எழுதுங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னாருன்னா கல்தூன் எழுதுனேன். அந்த கல்தூனை பார்த்துட்டு தான் நாடகத்தை பார்த்துட்டு படம் கூட வரல. அப்போ சிவகுமார் அவரோட 100வது படமான முதல் அந்த நாடகத்தை மட்டும் பார்த்துட்டு அவரோட 100வது படத்தை தூக்கி என்கிட்ட கொடுத்தாரு. நீ நல்லா எழுதுறீங்க அப்படின்னு. அதுதான் ரோசா புரோக்காரி. அப்புறம் அதுக்கப்புறம் தான் கல்தூன் வந்தது. அதுக்கப்புறம் தான் ரஜினிகாந்த் நடிச்ச ராணுவ வீரன் வந்தது. எனக்கு எல்லாமே என்னுடைய எழுத்து தான் எனக்கு கொண்டாந்து சேர்ந்தது. ஆனா நடிக்கணுங்கிற ஆசை தான் என் மனசுக்குள்ள இருந்தது. நம்ம போய் தலை சோஞ்சிக்கிட்டு நிக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக, கேவலப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாது, திறமை இருந்தா நம்மள அந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு ஒரே வழி நாடகம். நாடகத்தை பார்ப்பாங்க, நல்லா இருந்தா எடுத்துக்க போறாங்க, இல்லைன்னா இல்லை. அதனால கேட்டை என்ட்ரி பாஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு நாடகம். ஆனா இப்ப வர்றவங்க எல்லாருமே ஓரளவுக்கு அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்கா போட்டுக்கிட்டு வரணுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நாம இப்ப இந்த இயக்குனரா மட்டும் பார்க்கல, உங்களை அசிஸ்டன்ட் டைரக்டராகவும், என்ன ஒரு நல்ல ஒரு கலைஞனாகவும், நல்ல ஒரு மனிதனாகவும், நல்ல திறமைசாலியாகவும் உங்களை பார்த்ததுனால எனக்கு பரவாயில்ல, நம்ம செட்டு அஸ்திவாரத்தை கரெக்டா போட்டிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்ப நீங்க அஸ்திவாரத்தை போட்டீங்க, இனிமேல் தான் கோபுரங்கள், மாட மாளிகை எல்லாம் கட்ட வேண்டியது. கட்டாயம் உங்களுடைய திறமையும், ஏன்னா சினிமாவில் ஜெயிக்கிறதுக்கு 2 விஷயம் வேணும்னு சிவகுமார் சொல்லுவார். ஒண்ணு திறமை வேணும், அது 50% இருக்கணும் குறைஞ்சபட்சம். இன்னொரு 50% அனுசரிச்சு போற பண்பு வேணும் எல்லாத்துக்கிட்டையும். பெரியவங்களா இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், நம்ம கீழே இருக்கிற அசிஸ்டண்டா இருக்கலாம், இப்போ ப்ரொடியூசரா இருக்கலாம், சக ஆர்டிஸ்டா இருக்கலாம், நடிகர்களா இருக்கலாம். எல்லாத்தோடையும் இந்த அனுசரிச்சு போற பண்பு இருந்ததுன்னா தான் லாங் சைடிங்க போக முடியும். இல்லைன்னா மார்க்கெட் இருக்கிறப்ப சரி இவங்ககிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சைலண்டா இருப்பாங்க. 2 படம் ஊத்திச்சுன்னா இவனோட ஒரிஜினல் கேரக்டர் அவனா, அவங்க பேசின பேச்சுக்கு தாங்குமான்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இப்ப நான் இன்னைக்கு வரைக்கும் நான் நிலைச்சு நிக்கிறது என்னோட திறமை காரணமா கூட இல்லை. அது எதோ அனுசரிச்சு எல்லாத்துக்கிட்டையும் ஒரு பண்பா நடந்துக்குவாரு, பேசுவாரு, மரியாதையா இருப்பாரு, பந்தா இல்லாம இருப்பாரு. இவ்வளவு படங்கள்லாம் பண்ணிட்டு கூட இன்னும் எளிமையா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினைப்பு இருந்தா தான் தொடர்ந்து அடுத்து கூப்பிடுவாங்க. நாம கலைஞனா டிராவல் பண்ண முடியுங்கிறது என்னோட அபிப்பிராயம். அது உங்ககிட்ட நிச்சயம் இருக்கு. நான் மோசடி சொல்லல, ஏன்னா உங்களை அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் பார்த்ததுனால எனக்கு ஒரு அபிப்பிராயம். அது உங்ககிட்ட அனுசரிச்சு போற குணம் இருக்குது. எல்லாத்தையும் ஒரு பக்குவமா அவங்கவுங்ககிட்ட இருக்கிற டேலண்ட் எப்படி. இப்ப நானே இருக்கேன், நான் சொந்தமா டயலாக் போட்டுட்டா கூட இந்த கதைக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா நீங்க அலோவ் பண்றீங்க. சில பேர் இல்லை சார், அது நான் பேசுனது எழுதுனது, அதுக்கு மேல ஒரு வார்த்தை வேணாம், அது உங்க படத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. இந்த கதைக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற மாதிரி
யாருக்கிட்ட என்ன திறமை. நான்லாம் டைரக்ட் பண்ணும்போது நான் ஒரு லைட் மேனோட படிச்சு காட்டும் போது சார் இந்த டைலாக் நல்லா இருக்குன்னு சொன்னா அவங்க லைட் மேன் இருந்து வாங்கி அதை சேர்த்துக்குவேன். நம்ம பொறுத்த வரைக்கும் வெற்றி தான் எனக்கு முக்கியம். அது போய் மக்களுக்கு சேர்றதானே முக்கியம். நம்ம சொல்றவன் பெரியவனா சின்னவனா திறமை எல்லோருத்துக்கிட்டே இருக்கு. நமக்கு அந்த வாய்ப்பு ஆண்டவன் முன்னால கொடுத்துருக்கானே தவிர நீங்க எல்லாருக்கும் ஜோக் தெரியும், எல்லாருக்கும் அறிவு இருக்குது, எல்லாருக்கும் ரசிக்கிற தன்மை இருக்கு. அதனால நம்ம மட்டும் புத்திசாலி நம்ம நினைக்கக்கூடாது. நல்ல கலைஞர்கள் எங்க இருக்காங்க அதை நம்ம முன்னெடுத்து சொல்றோம். எல்லாத்தையும் அரவணைச்சு போறது நிச்சயம் உங்க வீட்டு அது இருக்கு. ப்ரொடியூசரும் அதே மாதிரி ஒரு கண்ணு கருத்துமா இருந்து எடுக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ரொடியூசர் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. அதனால இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையணும் என்னுடைய வாழ்த்துக்கள். வீரமகன் படப்பிடிப்புல சிவான பிலிம்ஸ் தயாரிக்கும் வீரமகன் படப்பிடிப்புல ஐயா அவர்களோட நம்ம வந்து ஒரு அனுபவத்தை கேட்டோம். ரொம்ப சந்தோஷம். ஐயாவோட பாதைகள் நிறைய இருக்குது. பார்த்திபன் சார் அவரு கூட ஒர்க் பண்ணிருக்கேன். எந்த படமா சீரியலான்னு தெரியல. நல்ல ஒரு ஒளிப்பதிவாளர். அப்படி சொன்னா தானே மீதி இருக்கிற சீரியலாவது கொஞ்சம் நல்லா ஒரு பிட்ட போட்டு வைப்பேன். உங்களை தாங்க சொல்லிட்டு இருக்காங்க, பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இல்லன்னா அவுட் ஆஃப் போகஸ்ல போயிடும். அது என்னன்னு சொல்ல முடியாது. லேடிஸுங்களுக்கு கொஞ்சம் போகஸ் அதிகமா போகும். போகாதா? எனக்கு வந்து ஆணு பெண்ணு முக்கியமே இல்லை. அவங்க கண்ணுதான் முக்கியம். இல்ல சார், கண்கள் ஒளி பேசுன்னு சொல்லுவாங்களே, கண்களுக்கு பெண்களோட கண்களுக்கு நீங்க ஷார்ப்பா போக்கஸ் வைப்பீங்க. அப்படியா இல்லையா? பெண்கள் ஆண்கள் கிடையாது. கேரக்டர் யாரு, அந்த கேரக்டருக்கு என்ன நமக்கு அதுக்கு எப்படி அதை வந்து ஹைலைட் ஆக்கணும், அந்த டயலாக்கு எப்படி அவங்க ஹைலைட் ஆக்கணும்ன்றதுக்கு தான் இந்த ஃப்ரேம் இருக்கணும். ஆண்கள் பெண்கள் அழகானவங்க அசிங்கமானவங்க சின்னவன் பெரியவன் அது கிடையவே கிடையாது. எனக்கு டைரக்டரோட கேமராமேன் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. வாய்ஸ் ரோலே